Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots, exercise 6.1, question number 1. Question பாத்தீங்கன்னா which of the following numbers are not perfect cube? இந்த நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ஸ்லாம் வந்து perfect cube கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. For example, எப்பவுமே வந்து ஒரு நம்பர் perfect cube-ஆ இருக்கணும் அப்படின்னா 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? prime factorsல 2 into 2 into 2 அப்படின்னு எழுதலாம், right? So cube-ஆ இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு prime factor-ம் in a group of 3-ஆ occur ஆகணும். Okay, 3 times occur ஆகணும். Okay, so இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து 3 times occur ஆகுது. அதனால 8 வந்து ஒரு perfect cube. இப்போ இதுவே வந்து 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2, right? So இப்போ இதுல பாத்தீங்கன்னா group-ஆ form பண்றீங்க 3 numbers அப்படின்னா இங்க வந்து இந்த 2s மட்டும் தான் group பண்ண முடியும், right? இந்த 2 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு, கரெக்ட்டா? So 2 வந்து 4 times occur ஆகுது. ஓகே, 3 கம்பைன் பண்ணும்போது இதுதான் குரூப்பா ஃபார்ம் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ண போறோம். பட் அகைன் இது சிம்பிளான விஷயம், அப்படி சிம்பிளான நம்பர்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஈஸியா இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ பிக் நம்பர்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 216. ஓகே, இதுக்கு prime factorization அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் prime factors prime numbers அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ப்ரொசீட் பண்ணோம்? 2 3 5 7 11 இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். இது பாசிபிள் இல்லைன்னா தான் நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் பண்ணுவோம், ரைட்? ஸோ கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 2 ones are 2. ஸோ இங்க 1 இருக்கு, 1 போகாது, அதனால இங்க 0. 16 இருக்கு, ரைட்? So 8 2s are 16. Again இது even number, so divide by 2. 5 2s are 10. 2 4s are 8. Again even number, so divide by 2. 2 2s are 4. Balance ஒரு 1. 14 ஆயிரும். 7 2s are 14. இப்போ இது பாத்தீங்கன்னா odd number, so 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. So நம்ம வந்து 3 ஆல டிவைட் பண்ணலாம், ரைட்? So 9 3s are 27. Again odd number, so divide by 3. Okay, 3 3s are 9. Again odd number, so divide by 3. Balance வந்து 1. 3 1s are 3. So once 1 reach ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், கரெக்டா? ஸோ 216 is equal to 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3. அகைன் 3யும் 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 2 into 2 into 2 into 3 into 3 into 3. ஸோ ஒரு நம்பர் வந்து கியூப் நம்பரா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரைம் ஃபேக்டரும் 3 டைம்ஸ் அக்கர் ஆகணும், ரைட்? ஸோ இங்க 2 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது, 3யும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது, கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ட்ரிப்ளெட்டா இருக்கு, அதாவது குரூப் ஆஃப் 3-ஆ இருக்கு, கரெக்ட்? ஸோ அப்போ கண்டிப்பா 216ம் என்னதுதான்? ஒரு பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு டேர்மே இங்க எக்ஸ்ட்ராவா இல்லை. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா 216 வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப். ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம அதே மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங் வித் த நம்பர் 2. இது ஈவன் நம்பர் அப்படின்னால 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2. 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2. 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2. 8 2s are 16. Again even number, so divide by 2. 4 2s are 8. Okay, so again even number, so divide by 2. 2 2s are 4. Again even number, so divide by 2. 2 1s are 2. So once இது முடிச்சிட்டீங்கன்னா நான் 128 எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 2s இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 2 into 2 into 2. Again 2 into 2 into 2. One more 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரைம் கியூப் நம்பரா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸாக நம்ம வந்து குரூப் பண்ணுவோம். ஸோ இந்த 3-ஐ குரூப் பண்ணிக்கலாம், இந்த 3-ஐ குரூப் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ த நம்பர் 2, ஓகே, இஸ் நாட் இன் குரூப் ஆஃப் 3. ஓகே, ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ராவா இங்க இருக்கு, இஸ் நாட் இன் குரூப் ஆஃப் 3. ஓகே, therefore 128 கண்டிப்பா என்னது? இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப், இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸோ இதுவும் மட்டும் தான் வந்து குரூப் ஆஃப் 3ல இருக்கு.
2 இங்க ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்கு 2 ஓகே அது வந்து group of 3 இல்ல சோ அப்ப கண்டிப்பா 128 it is not a perfect cube ஓகே சோ இதே மாதிரி நம்ம third problem solve பண்ணலாம் third problem பாத்தீங்கன்னா 1000 கொடுத்திருக்காங்க again எப்பவுமே prime factorization apply பண்ணும்போது நம்ம வந்து 2 tablesல இருந்து apply பண்ணுவோம் சோ கொடுத்திருக்க நம்பர் ஈவன் நம்பர் சோ கண்டிப்பா இத 2 prime numberல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ 5 2s are 10 இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே டபுள் 0 இருக்கு அது அப்படியே எழுதிக்கலாம் again even number so divide by 2 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கும் 10 ஆயிரும் 5 2s are 10 ஓகே இங்க ஒரு 0 இருக்கு அது அப்படியே எழுதிக்கோங்க இது வந்து even number so divide by 2 2 1s are 2 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கு 10 ஆயிரும் 5 2s are 10 இப்போ பாத்தீங்கன்னா இது odd number so 2 ஆல டிவைட் பண்ண முடியாது so next prime number என்ன 3 3 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம் so அதுக்கு வந்து sum of the numbers வந்து 3 ஆல டிவைட் ஆகும் கரெக்ட்டா so 5 plus 2 plus 1 பாத்தீங்கன்னா 8 8 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது ஓகே so அப்ப கண்டிப்பா next prime number என்ன 5 5 tables தான் அப்ளை பண்ண முடியும் so 5 2s are 10 balance ஒரு 2 இருக்கும் 25 5 5s are 25 again இது odd number okay so இந்த odd number 25 பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகாது so 5 tables தான் அப்ளை பண்ண முடியும் 5 5s are 25 so 5 வந்து ஒரு prime number so கண்டிப்பா 5 ஆல மட்டும் டிவைட் பண்ண முடியும் 5 1s are 5 so once 1 reach ஆயிடுச்சு அப்படினா நான் 1000 எப்படி எழுதலாம் so 1000 is equal to 2 வந்து 3 times இருக்கு 5 உம் 3 times இருக்கு so 2 into 2 into 2 அதே மாதிரி 5 into 5 into 5 so cube number ன்றதுனால நம்ம 3 3 numbers group பண்ணுவோம் so இதுவும் group பண்ணிரோம் right so இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு prime factorமே group of 3 இருக்கு கரெக்ட்டா இருக்கு right so எக்ஸ்ட்ராவா எந்த டேர்மே இல்ல அப்ப கண்டிப்பா 1000 வந்து ஒரு perfect cube so இதே மாதிரி fourth problem போடலாம் fourth problem பாத்தீங்கன்னா 100 கொடுத்திருக்காங்க so prime factorization apply பண்ணலாம் again even number so 2 tablesல apply பண்ணலாம் 5 2s are 10 இங்க 0 இருக்கனால 0 அப்படியே போட்டுறலாம் even number so divide by 2 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கு 10 ஆயிரும் 5 2s are 10 இப்போ இது பாத்தீங்கன்னா odd number so 2 table apply பண்ண முடியாது 3 table பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் 2 plus 5 வந்து 7 7 is not divided by 3 அப்ப அதுவும் apply பண்ண முடியாது next எங்க போணும் 5 tables unit digitல 5 இருக்கிறதுனால 5 tables apply பண்ண முடியும் so 5 5s are 25 again இது prime number right so அப்ப கண்டிப்பா 5 tables apply பண்ண முடியும் 5 1s are 5 so அப்ப 100 எப்படி எழுதலாம் நம்ம 2 into 2 into 5 into 5 ன்னு எழுதலாம் okay so இப்ப பாத்தீங்கன்னா 2 வந்து பாத்தீங்கன்னா group of 3 இல்ல 5 வந்து group of 3 இல்ல okay so ரெண்டு நம்பருமே வந்து 3 3 அக்கர் ஆகல so கண்டிப்பா 100 வந்து it is not a perfect cube okay so அப்ப prime factor 2 and 5 okay do not appear in group of 3 do not appear in group of 3 in group of 3 therefore 100 it is not a perfect cube okay so coming to the fifth problem 46656 okay so இப்போ இந்த problem பாத்தீங்கன்னா again even number so 2 tables apply பண்ணலாம் 2 2s are 4 3 2s are 6 3 2s are 6 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கும் 16 ஆயிரும் 8 2s are 16 again even number so divide by 2 2 1s are 2 2 1s are 2 balance ஒரு 1 இருக்கும் 13 ஆயிரும் 6 2s are 12 balance ஒரு 1 இருக்கும் 12 okay 6 2s are 12 4 2s are 8 again even number so divide by 2 5 2s are 10 balance ஒரு 1 இருக்கும் 16 ஆயிரும் 8 2s are 16 3 2s are 6 2 2s are 4 again even number so divide by 2 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கும் 18 ஆயிரும் 9 2s are 18 2 1s are 2 balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும் 6 2s are 12 again even number so divide by 2 2 1s are 2 4 2s are 8 balance ஒரு 1 இருக்கும் 11 ஆயிரும் okay 5 2s are 10 balance ஒரு 1 இருக்கும் 16 so 8 2s are 16 okay so இப்போ again இது even number so divide by 2 7 2s are 14 2 2s are 4 balance ஒரு 1 இருக்கும் 18 ஆயிரும் 9 2s are 18 இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா odd number so அப்ப 2 ஆல டிவைட் பண்ண முடியாது 3 tables அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம் right
7 plus 2 9, 9 plus 9 வந்து 18. கண்டிப்பா 3 tables apply பண்ண முடியும். ஏன்னா 18 3 ஆல divide பண்ண முடியும். Right? So 3 tables apply பண்ணுங்க. 3 2s are 6. Balance ஒரு 1 12 ஆயிரும். 4 3s are 12. 3 3s are 9. So again 4 plus 3 7. 7 plus 2 9. 9 வந்து 3 ஆல divide பண்ண முடியும். So 3 tables apply பண்ணலாம். 8 3s are 24. Okay, 3 1s are 3. Again இதுக்கும் 3 tables apply பண்ண முடியும். 3 2s are 6. Balance ஒரு 2 21 ஆயிரும். 7 3s. So 7 3s are 21. Okay. So next பாத்தீங்கன்னா again இது odd number. So 3 tables apply பண்ணலாம். 9 3s are 27. Again 3 tables apply பண்ணலாம். ஏன்னா odd number. 3 3s are 9. Again odd number. So 3 table 3 1s are 3. So once 1 reach ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லா நம்பராலையும் multiply பண்ணி எழுதிடலாம். prime numbersலாம் என்னென்ன இருக்கோ. Right. So இப்போ 4 6 4 6 6 5 6 எப்படி எழுதலாம் 2 எத்தனை தடவை இருக்கு 1 2 3 4 5 6 times இருக்கு ஓகே சோ அப்ப 2 into 2 2 into 2 again 2 into 2 சோ 3 எத்தனை தடவை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிரலாம் 1 2 3 4 5 6 ஓகே சோ அப்ப 3 into 3 again 3 into 3 again 3 into 3 சோ ஒவ்வொரு prime நம்பரையும் நம்ம வந்து 3 3 ஆ group பண்ணுவோம் சோ இது ஒரு group அப்புறம் இது ஒரு group இது ஒரு group ஓகே சோ எந்த டேர்ம்மே எக்ஸ்ட்ராவா கிடையாது எல்லாமே ப்ராப்பரா group of 3 ஆ அக்கர் ஆகுது கரெக்ட்டா சோ அப்ப கண்டிப்பா 4 6 6 5 6 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் சோ நமக்கு ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க எந்த நம்பர் வந்து perfect cube கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க are not the perfect cube okay so இப்போ find out பண்ணதுல இருந்து எந்த நம்பர்ஸ்லாம் perfect cube கிடையாது 128 100 தான் perfect cube கிடையாது okay so அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் தான் வந்து இந்த ப்ராப்ளம்ல not perfect cube மத்தது எல்லாமே வந்து உங்களுக்கு perfect cube numbers கரெக்ட்டா thank you thanks for watching